வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயார் நிலையில் அரசாங்கம். 904 பில்லியன் ரூபாய் வருமானம் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் தகவல். விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரிய ஹசப்ப தேரர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பின் முக்கிய எரிபொருள் நிலைய விவகாரம் சாணக்கியன் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. மஹிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோ தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை. தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிக்க தீர்மானம் அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டில் அதிகமாக பரவும் வைரஸ் தொற்று மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர வீதியில் நடப்பதால் பயனில்லை, கவன ஈர்ப்பு போராட்டத்தில் வலியுறுத்தல். கிரீன்லாந்தில் ராணுவ விமானங்களை நிலைநிறுத்தியுள்ள அமெரிக்கா. தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் 22 மற்றும் 23ஆம் திகதிகளில் விவாதத்திற்கு உட்படுத்த ஆளும் கட்சி தயாராக இருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அதற்கு தயாராக இல்லை என்றால் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தை அடுத்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தலாம் என்று நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் குறித்து தனது கருத்தை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை ஆளும் கட்சியல்ல எதிர்க்கட்சியே எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கூறுவது போல் எதிர்க்கட்சி அதை விவாதிக்க தயாராக இல்லை என்றும் கூறியுள்ளார். ஜனவரி 13ஆம் தேதியன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நளிந்த ஜெயதிச ஜனவரி 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் விவாதத்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் வாகன இறக்குமதி மூலம் 904 பில்லியன் ரூபாய் மொத்த வருமானத்தை ஈட்டியுள்ளது. இது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட இலக்கான 441 பில்லியனை கணிசமாக தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது சுங்கத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை 90 நாட்களுக்குள் விடுவிக்க 3% வரி சேர்க்கப்படும். மேலும் இது 5 மாத காலத்திற்குள் சுமார் 45% அதிகரிக்கும். இதனால் நுகர்வோர் அந்த கூடுதல் தொகையை ஏற்க வேண்டியிருக்கும் என்றும் ரோஹித அபேகுணவர்த்தன கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் ஜெயவீர நாட்டிற்குள் அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்துடன் வாகன இறக்குமதியின் போது இறக்குமதியாளர்கள் மீது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரி கசபதேரர் மற்றும் 2 பிக்குகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை எதிர்வரும் 22ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்கொடை ஹசப்ப தேரர் மற்றும் 2 பிக்குகளை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை எதிர்வரும் 22ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை பலாங்கொடை ஹசப்ப தேரர் உட்பட 2 பிக்குகள் சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வுக்கு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க வைத்து மூட வைக்கும் செயற்பாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் மற்றும் ALM ஹிஸ்புல்லா ஆகியோர் முயற்சித்து வருவதாக EPDP கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனிசில் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். காத்தான்குடியில் உள்ள கடல் தொழிலாளர்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையத்தை செயலிழக்க வைத்து அதனை ஹோட்டலாக மாற்றியமை மற்றும் கல்லாற்றில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் செயலிழந்து கிடப்பதைப் போல தற்போது இயங்கி வரும் களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தையும் செயலிழக்க திட்டமிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் தேச
தமிழகத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் கடல் தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக 9 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டது. இதில் 7 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டது. அதன் பொருட்கள் திருடப்பட்டு செயலிழந்து மீண்டும் உருவாக்க முடியாத நிலையில் கிடக்கின்றது. இயங்கி வரும் களுவங்கேணி மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இரா சாணக்கியன் தனது அதிகாரத்தை வைத்து அப்போதைய கடல் தொழில் திணைக்கள மாவட்ட பணிப்பாளரான ஹுரூஸ் உடந்தையாக செயல்பட்டு கடந்த வருடம் ஜூலை மாதம் மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்தார். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவறான தகவல்களை வழங்கி வந்தார். இது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர், கடல் தொழில் அமைச்சர் மற்றும் கடல் தொழில் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் உட்பட்டவர்களுக்கு அறிவித்தேன். அவர்கள் அது தொடர்பாக எல்லா ஆவணங்களை பார்வையிட்டு மீண்டும் ஒரு வருடத்திற்கு குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இயக்குமாறு கடல் தொழில் நீரியல் வள பணிப்பாளர் ஜெனரல் கடிதம் மூலம் எனக்கு அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் 10ஆம் தேதி வரை செயல்படுத்த அனுமதி அளித்துள்ள நிலையில் எனது உடன்படிக்கை முடிவடைய முன்னர் சாணக்கியன் அவரது பினாமிக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக என் மீது பொய்க்குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எனது மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்துள்ளார். என்னை பழிவாங்க வேண்டுமென நான் இயக்கி வரும் களுவங்கேணி எரிபொருள் நிரப்பு நிலையம் தொடர்பாக பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதனை மூட வைத்து அதன் மூலம் கடல் தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் வருமானத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டினை இந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது லங்கா சதோச நிறுவனத்தினூடாக 14,000 கரம்போட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 50 மில்லியன் ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்து மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் முடிவில் இருவரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட நிலையில் மஹிந்தானந்தவுக்கு 20 ஆண்டுகளும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிராக இவர்கள் இருவரும் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த அமர்வு மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் 9ஆம் தேதி விசாரணைக்கு அளிக்க உத்தரவிட்டது. இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அல்லது உத்தேச அரசை பயங்கரவாதிகளிடத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2025 டிசம்பரில் நீதியமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த யோசனை தற்போதைய சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ளது. ஆனால் இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தை போன்றே மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் இல்லாமலும் உள்ளது. இது அரசியல் செயல்பாடுகள் மற்றும் அமைதிக்கான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். அத்துடன் அரச வற்புறுத்தல் அல்லது மக்களை அச்சுறுத்தல் போன்ற பொதுவான செயல்களும் பயங்கரவாதமாக கருதப்பட வாய்ப்புள்ளது. ஒரு சந்தேக நபரை 1 வருடம் வரை நீதிமன்ற விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்க இந்த புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது. பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இந்த தடுப்பு காவலை 2 ஆண்டுகள் வரை நீடிக்கவும் முடியும். ராணுவத்தினர் பிடியாணையின்றி யாரையும் நிறுத்தவும், சோதனையிடவும், கைது செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவத்திற்கு பயங்கரவாத தடுப்பு பணிகளில் இத்தகைய அதிகாரங்களை வழங்குவது துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. தவறான அல்லது பயங்கரவாதத்தை தூண்டும் வகையிலான தகவல்களை பரப்புகிறார்கள் என்ற பெயரில் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இந்த யோசனை வழிவகுக்கின்றது. இந்நிலையில் இலங்கை அரசு சர்வதேச அமைப்புகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் GSP+ சலுகைகளுக்காக அளித்த மனித உரிமை வாக்குறுதிகளை இந்த சட்டம் மீறுவதாகவும் கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கவும், புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் 11ஆம் எண் தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்தச் சட்டத்தின்படி தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
தொழில் திணைக்களத்தின் தொழிலாணையாளர் நாயகம் HMDNK வட்டலியத்து இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச மாத ஊதியம் 27,000 ரூபாவில் இருந்து 30,000 ரூபாவாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குறைந்தபட்ச தினசரி ஊதியமும் 1,080 ரூபாவில் இருந்து 1,200 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் மூலம் பணியமர்த்தப்படும் ஊழியர்கள் தொடர்பாகவும் இந்த சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பின்படி ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் அறக்கட்டளை நிதி, கூடுதல் நேரம், பணிக்கொடை, மகப்பேறு ஊதியம் மற்றும் விடுமுறை ஊதியம் போன்ற அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளுக்கும் முதலாளிகளே பொறுப்பாவார்கள் என்றும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய செயல்படாத முதலாளிகள் தொடர்பான முறைப்பாடுகளை தொழிலாளர் துறையின் இணையவழி முறைப்பாட்டு மேலாண்மை அமைப்பில் cms.labordepartment.gov.lk வழியாகவோ அல்லது அருகிலுள்ள தொழிலாளர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவோ சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார திணைக்களம் எச்சரித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தடிமன், தொண்டைவலி, கடும் தலைவலி, தசைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் காணப்படுமாயின் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பஹா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே இதனை குறிப்பிட்டுள்ளார். இக்கால பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் பல பகுதிகளில் வழித்தரைச்சுட்டன் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் இன்று காலை இட்டைப்படுத்தப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் 2 நாட்களில் இந்த நிலைமை மாறிவிடும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் 2019ஆம் ஆண்டு அப்போதைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகன் காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக குறித்த பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வரும் நிலையில் மழைக்காலங்களில் இருக்க இடமில்லாமல் அல்லல் படும் செயல்பாடுகள் பல வருடங்களாக தொடர்ந்து இடம்பெறுகிறது. தற்போதைய அரசாங்கம் பாரபட்சமற்ற அரசாங்கம் என கூறி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆட்சியரிடம் பெற்ற வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்காமல் தங்களது ஆட்சிகள் புதிய வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவை வழங்குவதாக கூறிக்கொள்கின்றார்கள். இந்த செயல்பாடு பாதிக்கப்பட்ட எமக்கு மிகவும் மனவேதனையை தருவதோடு தற்போதைய ஆளுநர் கூட இது தொடர்பில் மௌனமாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை தருவதாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வீதியில் நடந்து வருகின்றார். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வீடுகள் இல்லாமல் அரைகுறை வீடுகளில் தங்கியுள்ளோரை சந்திப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே எமது பிரச்சினை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு மீண்டும் தெரியப்படுத்தியுள்ளோம். எமது பிரச்சினையை விரைந்து தீர்க்காவிடின் எமது போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தனர். அமெரிக்கா ஆர்டிக் பிராந்தியத்தில் தனது ஆதிக்கை வலுப்படுத்தும் நோக்கில் கிரீன்லாந்தில் ராணுவ விமானங்களை நிறுத்தியுள்ளது உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். கடந்த சில ஆண்டுகளாக ஆர்டிக் பிராந்தியம் இயற்கை வளங்கள் மற்றும் புவியியல் முக்கியத்துவம் காரணமாக உலக சக்திகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக எண்ணெய், எரிவாயு மற்றும் அரிய கனிமங்கள் நிறைந்துள்ளதால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் இப்பகுதியில் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த முயல்கின்றன. ட்ரம்ப் அரசு கிரீன்லாந்தை கைப்பற்றும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கான முதல் படியாக ராணுவ விமானங்களை அங்கு நிறுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கை டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஆர்டிக் பிராந்தியத்தில் புதிய புவியியல் அரசியல் பதற்றத்தை உருவாக்கும் அபாயம் உள்ளது. டென்மார்க் கிரீன்லாந்தின் பாதுகாப்பு மற்றும் தன்னாட்சி உரிமையை வலியுறுத்தி நாட்டு பாதுகாப்பு கூட்டமைப்பான நேட்டோவின் உதவியை நாடும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. ட்ரம்பின் இந்த முயற்சியை ஆர்டிக் ஆக்கிரமிப்பு என உலக அளவில் விமர்சிக்கப்படுகின்றது. இது அமெரிக்கா ஐரோப்பிய உறவுகளில் புதிய சிக்கல்களை உருவாக்கும் என்றும் ஆர்டிக் பிராந்தியத்தில் சக்தி சமநிலையை மாற்றும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்
நம்பிக்கையில்லா பிரேரணை தயார் நிலையில் அரசாங்கம் 904 பில்லியன் ரூபாய் வருமானம் வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் தகவல். விளக்கமறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரிய ஹசப்ப தேரர் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பின் முக்கிய எரிபொருள் நிலைய விவகாரம் சாணக்கியன் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. மஹிந்தானந்த மற்றும் நளின் பெர்னாண்டோ தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை. தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிக்க தீர்மானம் அரசாங்கம் அறிவிப்பு. நாட்டில் அதிகமாக பரவும் வைரஸ் தொற்று மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர வீதியில் நடப்பதால் பயனில்லை கவன ஈர்ப்பு போராட்டத்தில் வலியுறுத்தல். கிரீன்லாந்தில் ராணுவ விமானங்களை நிலைநிறுத்தியுள்ள அமெரிக்கா. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.